இப்போ நோன்பு திறப்பதை பொறுத்த வரைக்கும் அதான் அடிப்படை கிடையாது. சூரியன் மறையறது தான் அடிப்படை. அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சுனாலே நம்ம நோன்பு திறக்கலாம். இப்போ சூரியன் மறையறத நம்மளால நேரடியாக காண முடியல. அதாவது நம்மளால பார்க்க முடியக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னாக்கா, நமக்கு அதான் சவுண்ட் கேக்குதோ இல்லையோ நம்ம நோன்பு திறந்துடலாம். ஆனா இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடத்துல சூரியன் மறையறத நம்மளால நேரடியாக பார்க்க முடியல. ஆனா அதான் சத்தத்தை கேட்டுதான் நம்ம நோன்பு திறக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா, அதான் சூரியன் மறைஞ்ச பிறகுதான் கண்டிப்பா சொல்லப்படும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதை யாரும் தவறாக சொல்ல மாட்டாங்க. சோ உங்களுடைய ஊர்கள்லயே உங்களுக்கு பக்கத்துல எந்த பள்ளிவாசல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதான் சத்தம் கேக்குதோ அந்த டைம் உங்களுக்கு ஓகே ஆன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது நம்மளுக்கு சூரியன் மறைஞ்சதும் நமக்கு தெரிஞ்சு மேலும் அதோடைய அதானுடைய சத்தத்தையும் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னாக்க, அது எவ்வளவு தூரத்து பள்ளியாக இருந்தாலும் சரி, பக்கத்து பள்ளியாக இருந்தாலும் சரி, நம்ம அதான் சத்தம் கேட்ட உடனே நம்ம நோன்பு திறந்துடலாம். ஏன்னா இந்த அதான் அதாவது இந்த மகரிபுடைய நேரத்துல அதான் சொல்றது சூரியன் மறைஞ்சதுக்கான அடையாளம் தான். சோ அதனால நம்மளுடைய பக்கத்து பள்ளியாக இருந்தாலும் சரி, தூரத்து பள்ளியாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த நேரத்துல நம்மளுடைய காதுல அதானுடைய சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாலே நம்ம நோன்பு திறக்கிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. இந்த 5 மினிட்ஸ் டிஃபரன்ஸ்ல முன்ன பின்ன பார்த்து மற்ற பள்ளிகள் சொல்றதுனால அது ரொம்ப ஒண்ணும் வித்தியாசத்தை கொடுக்காது. சோ அதனால சூரியன் மறைஞ்சதுக்கான அறிகுறி நமக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு அதான் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாலே நம்ம நோன்பு திறந்துடலாம். இன்னும் சில நல்லா பாதுகாத்தவர்களை தவிர அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நோன்பு திறந்த பிறகு அவங்க மகரிபுடைய தொழுகைக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்காம நோன்பு திறந்த பிறகு ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அவங்க தொழுகைக்கே ரொம்ப அப்படியே நோன்பு திறந்த உடனே அப்படியே சாஞ்சிடுறது. தொழுகைக்கு சுத்தமா முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நம்மளுடைய ரமலானுடைய நேரத்துல 2 தொழுகைய அவங்க இந்த ரமலானுடைய உணவு காரணமாக அவங்க பாழாக்குறாங்க. ஒண்ணு, அதாவது ஃபஜருடைய வக்த் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. ஆனா சஹர் உணவை உண்டுட்டு அவங்க ஃபஜருடைய பாங்குக்கு நம்ம எந்திரிச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க படுக்கிறதுனாலையும் அவங்க சஹர் உணவு உண்டதுனாலையும் அவங்க அலுப்பு தட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா ஃபஜருடைய தொழுகையும் தாமதப்படுத்திடுறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபஜருடைய தொழுகையே தவற விட்டுறாங்க. அதுவும் பெரிய பாவம். 2வது, மகரிபுடைய நேரத்துக்கு, அதாவது அந்த நேரத்துல நம்ம நோன்பு திறக்கும் பொழுது அந்த நோன்பு திறந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம அதிகமான உணவுகளை சாப்பிடுறதுனாலையும் நம்மளால அதுக்கப்புறமா தொழுக முடியாததுனாலையும் வயிறு முட்டை சாப்பிட்டதுனாலையும் நம்மளால தொழுக முடியாததுனாலையும் சிலர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா அந்த அந்த நேரத்திலயும் ஒரு அலுப்பால என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா மகரிபுடைய வக்தையும் அலுப்பு தட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா அதை பாழாக்கிடுறாங்க. சோ இந்த நோன்புடைய நேரத்துல ரொம்பவுமே முக்கியமான இந்த 2 தொழுகையும் பாழாக்கக்கூடியவங்க நம்மள நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அதனால நோன்பு திறந்த பிறகு சும்மா லைட்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வயித்துல போட்டு உடனே நம்ம போயிட்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா பிறகு நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனா தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நோன்பு திறந்த பிறகு ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நம்ம தொழுகையை பாழாக்குறது ரொம்ப பாவமான செயல். நல்லா அதுல இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும்.